விக்ரமாதித்யனின் சிம்மாசனம் போஜராஜனுக்கு கிடைத்த கதையைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் போஜராஜன் வேட்டைக்காக காட்டுக்குள் சென்றபோது இரவு வெகுநேரமானதால் அவரின் படை தாகத்தால் தவித்தது. அப்போது அங்கு ஒரு பழத்தோட்டத்தை பார்த்தார். அதில் தன் சேவகர்களிடம் உண்டு பசியாறுமாறு கூறினார். அப்போது பரணிமேல் நின்று கொண்டிருந்த பிராமணர் ஒருவர் மன்னரை மிகவும் பணிவுடன் வரவேற்று உணவுகளை உண்டலாம் என்று கூறினார். அதே அந்தணர் பரணை விட்டு கீழே இறங்கியதும் போஜராஜனை பார்த்து, இப்படியொரு அநியாயத்தில் நீங்கள் செய்யக்கூடாது என்றார். மீண்டும் அவர் பரண்மேல் ஏறியதும் மிகவும் பணிவுடன் பேசினார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மந்திரியும் போஜராஜனும் அரண்மனைக்கு வந்து அதை பற்றி பேசிய போது அதில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கின்றது என்று முடிவு செய்தனர். அதனால் அந்த அந்தணருக்கு 100 மடங்கு பொற்காசுகள் கொடுத்து அந்த தோட்டத்தை அவரே வாங்கி கொண்டார். பின் தன் வீரர்களை கொண்டு அந்த தோட்டத்தை தோண்டச் செய்தார். அப்போது அந்த தோட்டத்தில் இருந்து அதிசயமாக ஒரு விலைமிகுந்த கற்கள் பதித்த தங்க சிம்மாசனம் வெளியே வந்தது. அதை பார்த்து ஆச்சரியமடைந்தார் போஜராஜன். பின் சேவகர்கள் அந்த சிம்மாசனத்தை நகற்றுவதற்கு முயன்றபோது அவர்களால் அது முடியவில்லை. எதனால் என்று அவர்கள் யோசித்தபோது மந்திரி அவரிடம், இது ஏதாவது ஒரு மன்னரின் சிம்மாசனமாக இருக்கலாம். அதனால் பூஜை செய்த பின் நாம் நகர்த்தலாம் என்று கூறினார். போஜராஜனும் அதேபடியே அந்த சிம்மாசனத்திற்கு பூஜை செய்தார். பூஜை செய்த பின் அவர் அந்த சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு முயன்றபோது படியில் அமர்ந்திருந்த முதல் பொம்மை பேச ஆரம்பித்தது. இனி 32 கதைகளை அடுத்த வருகின்ற பகுதிகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.